அகடு முகடு. ஹாய் குட்டீஸ், இப்போ நாம் செய்யும் இந்த சோதனையில் அதிர்வின் போது எப்படி ஒரு முனை மற்றும் எதிர்முனை உருவாகிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன 1.5 வோல்ட் மோட்டார், ஒரு பேட்டரி, ஒரு நூல், சைக்கிள் நட் ஒன்று, அப்புறம் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கப்பி. அதாவது கிணத்துல நீர் எடுக்க பயன்படுத்துவாங்க இல்லையா, ஆனால் அது பெருசாக இருக்கும். இங்கே அதே மாதிரி சிறிய வகையான பிளாஸ்டிக் கப்பியை பயன்படுத்த போகிறோம். இந்த பிளாஸ்டிக் கப்பி 1.5 மோட்டரில் சரியாக பொருந்தும். இப்போ 40 சென்டிமீட்டர் நூல் எடுத்து ஒரு பக்கம் சைக்கிள் நட்டில் கட்டுங்க, இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் கப்பியில் கட்டுங்க. பிளாஸ்டிக் கப்பியை மோட்டரில் பொருத்துங்க. இப்போ 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப் எடுத்துக்கிட்டு பேட்டரி மேலே வச்சு 1.5 வோல்ட் மோட்டரை பொருத்துங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இன்னும் உறுதியாக இணைச்சிக்கங்க. இப்போ மோட்டரின் 2 வயர்களையும் எடுத்து பேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுங்க. மோட்டார் ஓடும்போது அந்த நூலில் அழகான முனை மற்றும் எதிர்முனைகள் உருவாகிறத நீங்களே பார்க்கலாம். மோட்டார் வயரை பேட்டரியோட இணைச்சதும் பாருங்களேன், எவ்வளவு அழகான முனைகள் மற்றும் எதிர்முனைகள் வருதுன்னு. சைக்கிள் நட்டு எடையின் அளவும் மோட்டரின் வேகமும் மாற மாற முனைகள் மற்றும் எதிர்முனைகளின் எண்ணிக்கையில் மாற்றம் உருவாகிறத நீங்களே பார்க்கலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.